ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே இது நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் அம்பர்லா சுடிதார். இது ஃபுல்லாக கிடையாது, நம்ம அந்த நார்மலாக உள்ள சுடிதார் அளவுக்கே தான் நம்ம இதை கட் பண்ணியிருக்கிறோம். XXL சைஸு. இது எப்படி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இதே மாதிரி வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இதில் மெயினாக ஸ்லீவ், இதை நான் நார்மலாக உள்ள ஸ்லீவ் மாதிரியே தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதில் கீழே நம்ம அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்குறோம்ல, அதை பைப்பிங் மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். வேறு ஸ்லீவில் எந்த டிசைனும் எதுவுமே பண்ணலை. இந்த சுடிதார் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைக்கக்கூடியது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம லைனிங் வச்சு சுற்றி ஃபுல்லாக தைச்சிடணும். ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும், பேக்குக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதில் பைப்பிங் கொடுக்க போகிறோம். பின்னாடி பேக் பார்ட்டுக்கு ஜிப்பு கொடுத்துருக்குறோம். ஜிப்பு கொடுத்துருக்குற இடத்துலையும் நம்ம சின்னதாக ஒரு பைப்பிங் கொடுத்துருக்குறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு போல் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிப் அட்டாச் பண்ணலாம், அது நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா துணி ஒரு மாதிரி பிரிந்துக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அதனால ஜிப்பு தைக்கிறப்போ கொஞ்சம் கவனமாக தைங்க. இது ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணுறப்போ ஃபுல்லாக சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டுறணும். லைனிங் அளவுக்கே ஸ்டிச் பண்ணுங்கள். இது துணி கொஞ்சம் நல்லா வழுகிட்டே போகிற துணினால் நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறீங்க அப்படின்னா குண்டூசி அங்கங்கே மாட்டிக்கோங்க. நான் இதில் குண்டூசி மாட்டலை, அதனால் நான் அப்படியே தைச்சிருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குண்டூசி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு சுற்றி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுருங்க. ஷோல்டர், ஆர்ம் ஹோல் சைடு, கீழே நெக்குக்கு இதெல்லாம் சுற்றி ஒரு தையல். லைனிங் அளவுக்கே தான் தைக்கணும். தைச்சிட்டு நம்ம எக்ஸஸாக உள்ள கிளாத்தை ஃபுல்லும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பைப்பிங்னா இதுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் ஃபுல்லாக சுற்றி ஒவ்வொரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பைப்பிங் கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நான் பைப்பிங் கொடுக்கல அப்படின்னா நம்ம ப்ளவுஸுக்கெலாம் எப்படி பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுவோம், திருப்பி அடித்து திருப்புவோம்ல, அதே மாதிரியே நீங்கள் இதுக்கு அடித்து திருப்பி செஞ்சுக்கிறலாம். அது உங்களோட விருப்பம்தான். பைப்பிங் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை அடித்து திருப்புறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லை நான் கேன்வாஸ் கொடுத்து சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் கூட வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இது பேசிக்காக எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இதில் சொல்லியிருப்பேன். இதில் மற்ற உங்களுக்கு வேறு ஏதோ டிசைன் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையுமே இதோடு சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இதை ஃபுல்லாக சுற்றி அடிச்சுட்டு நம்ம எக்ஸஸாக இப்போ கட் பண்ண மாதிரி எக்ஸஸாக உள்ள கிளாத்தை ஃபுல்லும் கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். நம்ம இதில் ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. ஆஃபர் கிளாஸ், இப்போ கிறிஸ்மஸ்க்கு ஆஃபர் கிளாஸ் போட்டிருக்குறோம் 1 வீக்குக்கு. அதில் பாடி மெஷர்மெண்ட்டோடு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதாவது 2 in 1 ஒரு சாரியில் சாரீ மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து அதை சுடிதாராகவும் நம்ம போட்டுக்கலாம். அப்படிங்கிற மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுக்குறோம் பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு. உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதில் 3 டைப் சொல்லி கொடுக்குறேன். ஃபுல் சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள், அதுக்கப்புறம் 2 in 1. இந்த 3 கிளாஸுமே நான் இப்போ 1 வீக்குக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ தான். உங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் லைவாக கேட்குறனாலும் நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். கடைசியாக இல்லைனா இடையில ஒரு நாள் நான் லைவ் கிளாஸ் வைப்பேன். வச்சுட்டு உங்கள் டவுட்டையும் நீங்கள் அதிலே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது 1 வீக்குக்கு 700 699 அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபராக இந்த கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. இல்லை நான் ஃபஸ்ட்லேருந்தே பெட்டிக்கோட்லேருந்தே படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பெட்டிக்கோட்லேருந்தே படிச்சுக்கலாம். அதுக்கு 3 month கிளாஸு, அதுக்கு 2000 rupees. இது ரெண்டுக்குமே நான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறேன்.
நீங்கள் 1 வீக் கிளாஸுக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், 3 மந்த் கிளாஸுக்கும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அது வந்து நீங்கள் கிளாஸ் சேர்றதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த கிளாஸில் சேர இஷ்டம் இருக்கோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் அதில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் வந்து அதிலே உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். எவ்வளோ துணி வாங்கணும், எப்படி கிளாஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லிடுவேன். இப்போது நம்ம இந்த சுடிதாரில் வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு தையல் தைச்சிட்டு நம்ம வந்து எக்ஸஸாக உள்ள கிளாத்தை ஃபுல்லும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஹாஃப் சர்க்கிள் தான் நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் வந்து நான் மேலே உள்ள பார்ட்டை வந்து கீழே வந்து அதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நான் ப்ளைனாகவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே வந்து மடித்து தைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபுல் ஹாஃப் சர்க்கிள் வந்து ரெடி ஆயிடும். இப்போ அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. இல்லை அதுக்கும் நான் பைப்பிங் கொடுக்கல, நான் சிம்பிளாக அடித்து திருப்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஐடியா தான் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதனால் உங்களோட துணிக்கு ஏற்ற மாதிரி இல்லை இந்த இடத்துல இந்த டிசைன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீழே வரைக்கும் வந்துடும் ஸ்ட்ரைட்டாக. அதிலிருந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு ஹைட்டு வந்து 5 இன்ச்சஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து டாட் வந்து பிடிச்சிக்கிடலாம். பிடிச்சிட்டு 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் பிடிக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாயிடும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். அதனால் 1/4 இன்ச்சு அளவுக்கே பிடிச்சிக்கோங்க. அப்படியே நேராக கொண்டு வந்து அப்படியே சின்னதாக ஒரு நம்ம எப்படி ப்ளவுஸுக்கெலாம் டாட் பிடிப்போம் பேக் டாட்டு, அதே மாதிரியே தான் இதுக்கும் நம்ம வந்து பிடிக்கணும். பிடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இதே மாதிரியே நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கிறணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம வந்து டாட் பிடிச்சிட்டோம். டாட் பிடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து. இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறணும். 2 சைடும் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக வச்சு ஆர்ம் ஹோல் சைடெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து அப்படியே தையல் போடணும். எப்போவுமே ஷோல்டர் டாட்டு இதுக்கெலாம் வந்து 2 ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்போ அப்படிங்க இந்த இடங்கள்லாம் நம்ம 2 டபுள் ஸ்டிச்சு போட்டுருணும். ஆரம்பிக்கிறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, முடிகிறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. போட்டுட்டு திரும்ப கட் பண்ணி திரும்ப இன்னொரு ஸ்டிச்சஸ் அதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து பிரியவே பிரியாது. அதனால் 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறணும். இப்போ நான் வந்து ஒரு சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ பண்ணிவிட்டு நான் அதே மாதிரியே இன்னொரு ஸ்டிச்சஸ் 2 ஷோல்டருக்குமே போட்டுக்கிறேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், தையல் பிரியவே பிரியாது. அதனால் 2 ஷோல்டருக்குமே நம்ம வந்து 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி டாட்டுக்கும் 2 தடவை ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லீவுக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் ஜிப்பு வச்சுருக்கிற இடத்துலையும் பைப்பிங் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரியே நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்க தேவையில்லை. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டே அப்படியே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆரம்பிங்க. எக்ஸஸாக கிளாத் இருந்ததுன்னா ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துடலாம், நம்ம எக்ஸஸாக உள்ள கிளாத் ஃபுல்லுத்தையுமே. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த சென்ட்ரு பண்ண இடத்துல
ஒரு குண்டூசி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இதுலேயும் நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் தான் கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்லீவ் வந்து 2 பக்கமும் தைச்சிடணும். தைச்சிட்டு ஒரு ஸ்டிச்சஸும் போட்டுடணும். போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்குல்ல அந்த கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடணும். ஸ்லீவில் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஸ்லீவ் கிடச்சிரும். இப்போ வந்து அடுத்தது வந்து அம்பர்லாவில் இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா நெக்குக்கு கிராஸ் பீஸ் வைக்கணும்ல, அது எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வைக்கிறப்போ பைப்பிங் கொடுக்குறப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது. இப்படி லைட்டாக ஃப்ளெக்சிபிள் ஆகிற மாதிரி இருக்கணும் கிராஸ் பீஸ் வந்து எடுக்கிறப்போ. அப்படி எடுத்து நம்ம அதை தான் கட் பண்ணணும். கட் பண்ணி நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கணும். கிராஸ் பீஸ் எடுக்கிறப்ப நான் வந்து 1.25 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் பைப்பிங் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இல்லை 1 இன்ச்சுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக தான் பைப்பிங் வைக்க முடியும். வச்சுட்டு சின்னதாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கட் பண்ணேன். அது வந்து ரொம்ப துணி பிரிந்து வந்ததுனால இப்போ வந்து நான் சிங்கிளாகவே இதில் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பைப்பிங் பார்க்குறப்ப நல்லா நீட்டாக தெரியும். நம்மளுக்கு வந்து நான் இதை வந்து மடித்து அடிக்கலை, அப்படியே சிங்கிளாகவே அப்படியே வச்சு அந்த நெக்கு எப்படி வருதோ அதுக்கேற்றாப்புல தான் இந்த கிராஸ் பீஸ் வந்து கொண்டு போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் தெரியும், அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இது முடிஞ்ச உடனே இந்த பைப்பிங்கை நல்லா திருப்பி சென்டரில் அப்படியே ஒரு அமுக்கு தையல் மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த மடிப்பு பகுதியை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் எப்பயும் நம்ம ப்ளவுஸுக்கெலாம் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே பைப்பிங் வந்து வைக்கணும். இது வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டு. இதுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம வந்து மீத இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இப்போ எப்படி நான் மடித்து தைக்கிறேனோ அதே மாதிரியே மடித்து தைக்கணும். ஆரம்பிக்கிறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் வந்து ஆரம்பிங்க. எப்படி பைப்பிங்க்கு நம்ம ப்ளவுஸுக்கு இப்போ ஸ்லீவுக்கெலாம் எப்படி பைப்பிங் கொடுத்தோமோ அதே மாதிரியே இதுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடணும். அது மாதிரி இப்போ நான் டிசைன் வச்சது மேலே வச்சுருக்கிறேன், ப்ளைனாக உள்ளது கீழே வச்சுருக்கிறேன்ல. இல்லை உங்களுக்கு வந்து டிசைனாக உள்ளது எனக்கு கீழே வேணும், மேலே ப்ளைனாக இருந்துட்டு இந்த டிசைனை வந்து நான் மேலே வச்சு கொஞ்சம் டிசைன் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதையும் மாற்றிக்கிடலாம். ப்ளைனாக உள்ளதை மேலே வச்சுட்டு இந்த ரோஸாக வர்றதை கீழேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுவும் உங்களோட ஐடியா தான். இது வந்து நான் தனித்தனியாக தான் மெட்டீரியல் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒன்றா தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இல்லை ஒரே துணியிலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம்தான், ஒரே துணியில் எடுக்கிறது. இதுக்கு எவ்வளோ மீட்ரு துணி ஆகுது அப்படின்னா மேலே உள்ள பார்ட்டுக்கு 1.25 மீட்ரு தேவைப்படுது. ஏன்னா ஸ்லீவ் வந்து கொஞ்சம் எல்போ ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால 1.25 மீட்ரு தேவைப்படுது. கீழே உள்ள பார்ட்டுக்கு வந்து 2.5 மீட்ரு வாங்கியிருக்கிறேன். இதுக்கு வந்து லைனிங் வந்து 1 மீட்ரு தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து கீழே உள்ள பார்ட் அம்பர்லா வந்து ஜாயின் பண்ணுறோம். அம்பர்லா வந்து கரெக்டான பக்கம் 2 சைடும், அம்பர்லாவும் கரெக்டான பக்கம், நம்ம மேலே உள்ள பார்ட்டும் கரெக்டான பக்கம், 2ஐயும் எடுத்துட்டு நம்மளோட அந்த கீழே உள்ள பார்ட்டு எப்படி போகுதோ அதே மாதிரியே அம்பர்லாவை கீழே உள்ள பார்ட்டை தைக்கணும். ஏன்னா அம்பர்லா வந்து நம்ம கிராஸாக போட்டு கட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் துணியை இழுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் துணி இழுத்துக்கிட்டே தான் போகும். உங்கள் இடுப்பு அளவை விட அதிகமாகிடும். அப்புறம் நம்ம தச்சும் வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால் இழுக்காமல் கீழே உள்ள பார்ட்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இங்கே மேலே உள்ள பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப இழுத்துட்டீங்க அப்படின்னா துணி அந்த அம்பர்லா வந்து ரொம்ப இழுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இடுப்போட மெஷர்மெண்ட்டை விட இது வந்து அதிகமாயிரும். அப்புறம் வந்து உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கவே இருக்காது.
அதே மாதிரியே நம்ம சைடு ஜாயின் பண்ணிடணும். சைடு ஜாயின் பண்ணுறப்ப மேலே வந்து கரெக்டாக ஸ்லீவ் ஃபஸ்ட்டு ஓரமாக ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட லென்த்து எவ்வளவோ உடம்போட அளவு எவ்வளோன்னு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்சு தைச்சிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவில் வந்து சைடாக இருந்து அப்படியே கொண்டு வரணும். ஸ்லீவ் கிட்டக்க ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே உடம்புக்கு வாங்க, பாடி பார்ட்டுக்கு வர்றப்பயே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அம்பர்லா வந்து கரெக்டாக வந்துடும். கீழே உள்ள பார்ட்டும் சமமாகவே அப்படியே அந்த அம்பர்லா எப்படி போகுதோ அதே மாதிரியே தைங்க. ஏன்னா இதுவும் கிராஸ் பீஸ் தான். நீங்கள் இழுத்துக்கிட்டே போயிட்டீங்க அப்படின்னா துணி ரொம்ப இழுத்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்படியே இழுக்காமல் அப்படியே 2 துணியும் வச்சு கீழே வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அம்பர்லா சுடிதார் ஈஸியாக ரெடி ஆகிடும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் தையல் போட்டுட்டு உங்களோட ஸ்லீவுக்கும் உடம்புக்கும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அட்டாச்